பிஸ்மில்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிஸானி யஃப்கஹு கௌலி. ரப்பி ஸித்னி இல்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரியவர்களே, அல் குர்ஆன் அறிவோம் எளிய வழியில் என்ற பாடத்திட்டத்தினுடைய 2வது பாடத்திட்டத்தில் 4வது பக்கத்தை அல்லாஹ்வின் கிருபை கொண்டு இப்போது நாம் ஆரம்பம் செய்திருக்கிறோம். இந்த பக்கத்திலிருந்து நாம் தொடர்ச்சியாக அடுத்தடுத்த பக்கங்களையும் இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த பாடத்திட்டத்தையும் நாம் அல்லாஹ்வின் உதவியை கொண்டு பார்க்க இருக்கிறோம். தொடர்ந்து நாம் இந்த பாடத்திட்டத்தில் பயணிப்பதற்கு அல்லாஹ் அருள் செய்வானாக. ஆமீன். பாருங்க, பக்கம் எண் 4, பேஜ் நம்பர் 4, அதுல பாயிண்டர் A 4A நம்ம பார்க்கணும். சரிங்களா? நம்ம எல்லா பக்கத்துலயுமே 4 பாயிண்டர்ஸ் படிச்சுட்டு வரோம். ஞாபகம் இருக்குல்ல? 1A 1B 1C 1D இந்த மாதிரி 2A 2B 2C 2D பார்த்தோம். அப்புறம் 3ல பார்த்தோம். அதே மாதிரி 4A 4B 4C 4Dல வந்து குர்ஆன் பகுதியும் பார்க்க போறோம், இலக்கண பகுதியும் பார்க்க போறோம். அல்ஹம்துலில்லாஹ். நாம வந்து முஸ்ஹாஃபை வந்து ஒரு பக்கத்தை வந்து 4 பாயிண்டராக 4 செய்திகளை பிரிச்சு பார்க்கிறோம். இப்படி ஒரு பக்கத்தையும் நம்ம அனலைஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இதுவும் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். என்ன அப்படின்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை நம்ம எடுத்து பார்த்தா மக்காவுடைய வாழ்க்கை, மதீனாவுடைய வாழ்க்கை. மக்காவுடைய வாழ்க்கை என்பது 13 வருட காலகட்டம், அது உங்களுக்கு ஆரஞ்சில் கொடுத்துருக்கோம். அடுத்து மதீனாவோட வாழ்க்கை 10 வருட காலகட்டம். சரிங்களா? மொத்தம் 23 வருட காலகட்டம். சரியா? இதுல வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் 3 வருடங்கள் சீக்ரெட் தாவா என்று அழைக்கப்படும். சரிங்களா? தாவத்து சிர்ரியா, ரகசியமான முறையில் பிரச்சார பணி நடந்தது. 4வது ஆண்டிலிருந்து பகிரங்கப்படுத்தப்பட்ட தாவாவாக அது மாறியது. அந்த 6வது வருடத்தில் தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள் இஸ்லாத்தை ஏற்றார்கள். இன்னும் அது பகிரங்கமாக செய்யப்பட்டது. அதுல ஆப்போசிஷன் போன்ற, அதாவது அடக்குமுறையும் எதிர்ப்புகளும் கூட இருந்து அதையும் தாண்டி தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்ப காலத்து சஹாபாக்களும் போராடினார்கள். அதில் குறிப்பாக அந்த 11வது வருடம், 12வது வருடம், 13வது வருடம், இந்த 3 வருடங்கள்ல வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமான, அதாவது ரொம்ப கடுமையான முறையில் தாக்குதல்களும் எதிர்ப்புகளும் இருந்தது. கொலை செய்ய வேண்டிய திட்டங்கள் எல்லாம் தீட்டப்பட்டு ஊரை விட்டு வெளியேற்ற வேண்டும் என்ற திட்டத்திற்கெல்லாம் குறைஷிகள் தீட்டினார்கள். அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய உத்தரவின் பேர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 13 ஆண்டுக்கு பிறகு, அதாவது 41 53 வயதிலே ஹிஜ்ரத் மேற்கொண்டு 10 வருடங்கள் மதீனாவில் இருந்தார்கள். அங்கே அவர்கள் மரணமடைந்தார் என்பதை நம்ம பார்க்கணும். இந்த ஆரம்ப காலகட்டத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கி அருளப்பட்ட அத்தியாயங்கள் இதுவும் ஒன்று, சூரா பக்ராவும் ஒன்று. சரி, அதனுடைய சம்பவங்களையும் அப்போ நடைபெற்ற விவரங்களையும் தான் நம்ம பார்த்துட்டு வரோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். முதல் 5 பக்கத்தினுடைய செய்திகள் இதுதான். முதல் பக்கத்துல வந்து ஃபாத்திஹாவையும் பக்ராவுடைய ஆரம்பத்தையும் பார்த்தோம். அதுல முத்தகீன்கள் பற்றின விவரங்களை பார்த்தோம். அடுத்த பக்கத்துல காஃபிர்களை பத்தி, அதே பக்கத்துல முனாஃபிகீன்களை பத்தி, அதை தொடர்ந்து குர்ஆனுடைய சவாலை பற்றி எல்லாம் இறுதியாக நம்ம கடைசியா பார்த்திருக்கோம். அடுத்து இந்த பக்கங்கள்ல வந்து மூமின்களுக்கான வெகுமதியும் காஃபிர்களுக்கான தண்டனை பற்றியும், அடுத்த பக்கத்துல வந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைத்த வரலாறு, இப்லீஸ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சேவை செய்ய மறுத்த அந்த சம்பவம், இதெல்லாம் நம்ம பார்க்க போறோம் இன்ஷா அல்லாஹ். ஆக இதுதான் இந்த 5 பக்கத்தினுடைய செய்திகள். இதை வந்து நம்ம 5 பாயிண்டர்களாக நம்ம படிப்போம். சரிங்களா? வலது கையில வந்து முதல் பக்கத்தை கட்ட விரலாக நம்ம வந்து நினைவுல வைப்போம். 2வது பக்கத்தை அடுத்த விரலாக, அடுத்த 3வது பக்கத்தை நடுவிரலாக நம்ம படிச்சு முடிச்சு இப்ப 4வது பக்கத்துக்கு நம்ம மோதிர விரலுக்கு வந்திருக்கிறோம். அடுத்த 5வது பக்கத்தையும் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் உதவி கொண்டு நாம் தொடர்ச்சியாக பார்க்க இருக்கிறோம். இந்த 5 பக்கங்கள் மாஷா அல்லாஹ் 5-4 என்ற அடிப்படையில் 20 பாயிண்டர்ஸ்களை, 20 செய்திகளை, 20 மெசேஜ்களை கொண்டுள்ளது. அதுல வந்து 12 செய்திகளை வந்து நம்ம 3 பக்கத்துல 3-4 என்ற அடிப்படையில 12 செய்திகளை நம்ம மாஷா அல்லாஹ் படிச்சு முடிச்சிருக்கிறோம். அப்படிதானே? இது வரைக்கும் படிச்சது நீங்க ஞாபகம் பாருங்க. முதல் பக்கத்துல வந்து அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் என்ற சூரத்துல் ஃபாத்திஹா, இய்யாக நஅபுதுல இருந்து அல்லாஹ்விடத்தில் நம்ம எப்படி துஆ செய்ய வேண்டும் என்றது கற்றுத்தரப்பட்டது. அடுத்து அலிஃப் லாம் மீம் என்ற ஆரம்பித்து இது வந்து குர்ஆன் நேரடி காட்டியாக பயபக்தி உள்ளவர்களுக்கு இருக்கு. அந்த பயபக்தி உள்ள முத்தகீன்கள் யார் என்று முதல் பக்கத்துல பார்த்து முடிச்சோம். ரீகால் ஆயிடுச்சா? அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து 2வது பக்கத்துல வந்து காஃபிரீன்களை பற்றி, நிராகரிக்கக்கூடிய காஃபிரீன்களை பற்றி ஆரம்பித்து மதீனாவில் இருந்த முக்கியமான இனம் காட்டப்பட வேண்டிய, அடையாளம் காட்டப்பட வேண்டிய காஃபிரீன்கள் அவர்கள் யார், முனாஃபிகீன்கள், அவர்களை பற்றி, அவர்களுக்கு ஏன் நேர்வழி இல்லை என்பதை பற்றி எல்லாம் 2Bல நீங்க பார்த்திருப்பீங்க. அப்புறம் 2C 2Dல என்ன பார்த்தோம்? அவர்கள் செய்யக்கூடிய குழப்பங்கள், ஃபித்னாக்கள், இரட்டை வேடம் போடக்கூடிய 2 ஃபேஸஸ் ஆக அவர்கள் எப்படி வேடம் போட்டார்கள், இதா ஹலோ இலா ஷயாத்தீன் காலு இன்னா மாக்கும் என்றெல்லாம் அவர்கள் பேசியதெல்லாம் பார்த்திருப்போம். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த 3வது பக்கத்தை அடைந்து நாம் அல்லாஹ் தஆலா நெருப்பை கொண்டு ஒரு உதாரணம் சொன்னான். அடுத்து மலையை கொண்டு உதாரணம் சொன்னான். அடுத்ததாக அந்த குர்ஆன் இந்த பகிரங்கமான ஒரு சவால் விடுத்தது. இந்த குர்ஆனை போன்ற ஒரு குர்ஆனை கொண்டு வாருங்கள் பார்க்கலாம் என்று அதெல்லாம் பார்த்தோம். மாஷா அல்லாஹ். மூமின்களை அழைத்து, அதாவது மக்களை அழைத்து தன்னை வணங்க வேண்டும் என்று இறைவன் விடுத்த அழைப்பு, அது குர்ஆன் வழியாக அல்லாஹ் தஆலா விடுப்பிடுத்ததுனா அந்த குர்ஆன் உண்மையான குர்ஆன் என்பதை நிரூபிக்கும் வண்ணமாக சவால் விட்டதெல்லாம் இறுதியாக நம்ம 3rd பேஜினுடைய டி பாயிண்டர்ல பார்த்து முடிச்சோம். இப்ப மாஷா அல்லாஹ் 4Aல இருக்கும். இந்த 4th பேஜ் நம்மளுக்கு 4 செய்தியில தர இருக்கு. என்னன்னா, ஒரு எச்சரிக்கை, அதே போன்று நற்செய்தி. இதுவும் நம்மளுக்கு, அதாவது குர்ஆன் ஒரு சவால் விட்டதுல குர்ஆன் சவாலை எடுத்து முயற்சி செய்தவர்கள் அல்லது அந்த குர்ஆனை மறுத்தவர்கள், அது தோல்வியுற்றவர்களுக்கு என்ன எச்சரிக்கை, குர்ஆனை ஏற்ற நன்மக்களுக்கு என்ன நன்கொடை, அதே மாதிரி அடுத்து கொசுவை கொண்டு எல்லாத்துல ஒரு உதாரணம் சொல்ல போறான். மாஷா அல்லாஹ். அடுத்த பாயிண்ட்ல நம்ம அடுத்த அமர்வுல பார்ப்போம். அதுக்கப்புறம் வழிகேட்டின் பக்கம் செல்பவர்கள் யார் யார் எல்லாத்துல வழிகேட்டை விடுகிறான் என்பதை பற்றி
4C பார்க்க போறோம். 4Dல நிராகரிப்புக்கான காரணம் என்னங்கிறது பத்தி அதெல்லாம் பேச போறோம். இதெல்லாம் நம்ம பார்க்கத்தான் போகிறோம். அல்ஹம்துலில்லாஹ், இந்த 4 செய்திகள் 4வது பக்கத்தினுடைய 4 செய்திகளாக இடம்பெற இருக்கிறது. முந்தைய வசனங்களுடைய தொடர்பு என்ன? அல்லாஹ் தஆலா அந்த குர்ஆன் மூலமாக சவால் விட்டான். அந்த சவாலை ஏற்று அந்த சவாலில் வெற்றி பெற்றார்களா? அந்த சவால் விடப்பட்ட அந்த காஃபிர்கள் விஷயத்தில் அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்? அதே போன்று முஃமின்களை அரவணைத்து அவர்களுக்கு என்ன செய்தி சொல்ல போறாங்கிறதா இந்த 24, 25 வசனத்துல பார்க்க போறோம் இன்ஷா அல்லாஹ். பாருங்க, அல்ஹம்துலில்லாஹ், இந்த பக்கத்தில் நாம் எடுத்துக்கொண்டால் கிட்டத்தட்ட 5.5 வரிகள் இருக்கு. முதல் வரியில ஒரு 2 வார்த்தை, அடுத்த வரியில ஒரு 3 வார்த்தை, அடுத்த வரியில ஒரே வார்த்தை, அடுத்த வரியில பாருங்க புது வார்த்தை இல்லை என்று சொல்லும் அளவிற்கான சுலபமான பக்கங்களாகத்தான் இருக்குது. 80% நம்ம சொன்னபடியே நம்மளுக்கு தெரிந்த வார்த்தைகள் தான் இருக்கும். ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். சரி, இந்த 2 வசனங்கள் 3 செய்திகளை நமக்கு தர இருக்கிறது. 3 செய்திகளை 3 மெசேஜஸ் சொல்லலாம். ஒரு 3 செய்திகளை இந்த 2 வசனத்தின் வாயிலாக நம்ம எடுத்துக்கொள்ள இருக்கிறோம், படிச்சுக்க இருக்கிறோம். என்ன அப்படின்னா, ஒரு எச்சரிக்கை, அதாவது மறுப்பவர்களுக்கு நரகத்தை கொண்டான ஒரு எச்சரிக்கை. 2வது நம்பிக்கையாளர்களுக்கு, நல்லமல் செய்யக்கூடிய நம்பிக்கையாளர்களுக்கு ஒரு நற்செய்தி. இந்த வசனத்தின் வாயிலாக படிக்க போறோம். 3வது சொர்க்கத்தில் உள்ள நேமத்துகள் பற்றி, அது ஆறுகள், பழங்கள், என்னென்ன வாக்கியங்கள்லாம் இருக்கு அப்படிங்கறத பத்தி அல்லாஹ் தஆலா இத சொல்ல போறோம். அதுதான் மாஷா அல்லாஹ் பார்க்க போறோம். தயாரா? அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். فإن لم تفعلوا ولن تفعلوا فاتقوا النار التي وقودها الناس والحجارة أعدت للكافرين. فإن لم تفعلوا முதல் வசனத்தோட இது தொடர்ச்சியா நம்ம படிக்கிறோம். சரிங்களா? இந்த குர்ஆனை போன்ற ஒரு வேதத்தை நீங்கள் கொண்டு வாருங்கள் பார்க்கலாம். அல்லாஹ்வை விட்டு உங்களுக்கு உதவியாளர் யாரை வேண்டுமானால் நீங்கள் அழைத்துக் கொள்ளுங்கள், எடுத்துக்கொள்ளுங்கள், நீங்கள் உண்மையாளர்களாக இருப்பீர்களே ஆயின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சவால் விடுத்தான். சவால் விடுத்துட்டு அதுக்கப்புறம் அல்லாஹ் தஆலா கேட்கிறான், ஃபஇல்லம் தஃஅலு, இன் என்றால் இஃப், இங்கிலீஷ்ல கூட இஃப், அதாவது ஆல். சரிங்களா? என்ன ஆல்? இந்த ஆல் அந்த ஆல் இல்லை, வினை சொல்லோடு வரக்கூடிய ஆல். வந்தால், போனால், இருந்தால், இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால். ஃபர்ஸ்ட் கோர்ஸ்ல படிச்சோம்ல. லம் என்றால் இல்லை, லம் என்றால் இல்லை. அப்ப தஃஅலு, எஃஅலு செய்கிறார்கள், தஃஅலுன செய்கிறீர்கள் என்று பொருள். லம் வந்தால் இல்லை, லம் தஃஅலு நீங்கள் செய்யவில்லை. இன் வந்தால் நீங்கள் செய்யவில்லை என்றால். ஃப என்றால் எனினும், எனினும் நீங்கள் செய்யவில்லை என்றால் லம் தஃஅலு. சரிங்களா? நீங்கள் அதை செய்யவில்லை என்றால் வலன் தஃஅலு. லன் என்றால் ஒருபோதும் நடக்காது. இன்ஷா அல்லாஹ் 4th கோர்ஸ் நம்ம 2nd கோர்ஸ்ல இருக்கோம். 3rd கோர்ஸ் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய உதவி கொண்டு படிப்போம். 4th கோர்ஸ் அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு படிப்போம். அந்த 4th கோர்ஸ்ல இன்ஷா அல்லாஹ் நம்ம கிராமர் பார்ட்ல படிச்சுட்டு வருவோம்ல. 4th கோர்ஸ்ல நம்மளுக்கு 15வது, 16வது, 17வது, 18வது பக்கம் வரும். அந்த 18வது பக்கத்துக்கிட்ட எல்லாம் நம்ம போகும் பொழுது இன்ஷா அல்லாஹ் அதனுடைய கிராமர் பகுதியில இந்த லம், லன் இதனுடைய பொருள் என்ன, இது வந்தால் வினை சொல்லில் என்ன மாற்றங்களை ஏற்படுத்துகிறத பத்தி எல்லாம் தெளிவா படிப்போம். எதையுமே இன்ஷா அல்லாஹ் நம்ம விட போறது இல்லை. பட் ஸ்டெப் பை ஸ்டெப், லிட்டில் பை லிட்டில் இன்ஷா அல்லாஹ் படிச்சுக்க போறோம். லன் என்றால் ஒருபோதும் நடக்காது, நெவர் ஹேப்பன் என்ற பொருளை தரும். லன் தஃஅலு நீங்கள் செய்யவே மாட்டீர்கள் அல்லது செய்யவே முடியாது, யூ நெவர் டு என்று பொருள். ஃபைலம் தஃஅலு அதை நீங்கள் செய்யவில்லை எனில், அதாவது அந்த சவாலை நீங்கள் வெல்லவில்லை எனில், இந்த குர்ஆனை போன்ற ஒரு குர்ஆனை உங்களால் கொண்டு வர முடியவில்லை எனில், உங்கள் முயற்சிக்கு பின்னர் வலன் தஃஅலு முடிஞ்சிரும், கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க, முடியும் அப்படின்னு சொல்ற விஷயம் இல்ல. அட முடியவே முடியாதுப்பா அது அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். வலன் தஃஅலு உங்களால் அதை செய்யவே முடியாது. எனவே அதுக்கு பதிலா நீங்க என்ன தெரியுமா செய்யணும்? ஒன்னு செய்யுங்க, இத்தகுன் நார் நரகத்தை அஞ்சு கொள்ளுங்கள். துணிந்து நீங்க குர்ஆனை எதிர்க்கிறீர்கள், மறுக்கிறீர்கள், இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுக்கிறீர்கள். சரிங்களா? அதனால சவால் விடப்பட்டிருக்கிறது, உங்களால முடியாது, வெல்ல முடியாது. அதனால நீங்க எனவே இத்தகி இத்தகு அஞ்சுங்கள், அஞ்சு கொள்ளுங்கள். எதை? அந்நார் நரகத்தை. அல்லதி அது எப்படிப்பட்டது என்றால், நார் என்றால் நரகம், நெருப்பு. ஃபத்தகுன்னார் எனவே நரக நெருப்பை அஞ்சு கொள்ளுங்கள். அல்லதி அது எத்தகையது என்றால், வகூதுஹா, வகூத் என்றால் ஃபியூவல், எரிபொருள் என்று பொருள். வகூதுஹா அதன் எரிபொருள். நார் என்பது பெண்பால், பெண்பாலான ஒரு பொருள், பெண்பாலான ஒரு பெயர் சொல். அந்த அடிப்படையில் வகூதுஹு என்று சொல்லப்படவில்லை. வகூதுஹா அதனுடைய எரிபொருளோ, அந்த நரக நெருப்பு எத்தகையது என்றால் அதனுடைய எரிபொருள் என்ன தெரியுமா? அன்னாஸ் மக்களும், வல் ஹிஜாரா கற்களும், கற்களும் மக்களும் எதற்கு எரிபொருளாக இருக்கிறார்களோ அப்படிப்பட்ட அந்த நாரை, அந்த நரகத்தை ஃபத்தகு நீங்கள் அஞ்சு கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொன்னார். சரிங்களா? அல்லது எத்தகையது என்றால் which one, அது எப்படிப்பட்டதுன்னா வகூதுஹா அதனுடைய எரிபொருள் அன்னாஸ் மனிதர்களும், வல் ஹிஜாரா கற்களும் ஆகும். உஇத்தத் அஅத்த என்றால் தயார் செய்த என்று பொருள். அஅத்தல்லாஹு லஹும் அவர்களுக்காக அல்லாஹ் தயார் செய்திருக்கிறார் என்று அல்லாஹ் குர்ஆன்ல வேற இடத்துல சொல்லி காட்டுறான். சரிங்களா? அஅத்த லஹும் ஜஹன்னம் நரகத்தை அல்லாஹ் தயார் செய்தான் என்று அல்லாஹ் குர்ஆன்ல வேற சில இடங்களில் சொல்லி காட்டுறான்.
தயார் செய்து என்றால் தயார் செய்யப்பட்டது. இதுவுமே மாஷாஅல்லாஹ் நம்ம 4th கோர்ஸ்ல இந்த மாதிரியான சென்டென்ஸ் நம்ம பார்ப்போம், வாக்கியங்களையும் பார்ப்போம், அதாவது சொற்களையும் பார்ப்போம். ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ் அப்படின்னு சொல்லிலாம் இருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலுங்கிறனால நம்ம 2nd கோர்ஸ் 3rd கோர்ஸ்லாம் படிச்சதுக்கு அப்புறம் அந்த லெவல் எல்லாம் நம்ம இன்ஷாஅல்லாஹ் ரீச் பண்ண போறோம். தயாரிக்கப்பட்டது, தயாரிக்கப்பட்டுள்ளது என்று பொருள். தயாரித்தான், தயாரிக்கப்பட்டது என்று பொருள். நசர உதவி செய்த, நுசர உதவி செய்யப்பட்டான். he was helped. never add he made, he created. ஓகேங்களா? he made. உஇத்தத்னா it was made, அது தயார் செய்யப்பட்டுள்ளது. உஇத்தத் நரகங்கிறது பெண்பால்னால உஇத்த என்று ஆண்பால்ல வரும். உஇத்தத் அது தயார் செய்யப்பட்டுள்ளது. லில் காஃபிரீன், காஃபிர்களுக்கு அது தயார் செய்யப்பட்டுள்ளது நரகம். அப்போ கடந்த 1400 வருடங்களுக்கு மேலாக எந்த ஒருவரும் இந்த சவாலுக்கு பதிலளிக்க முடியவில்லை. இன்று வரை சவால் விட்டு அந்த சவாலில் யாரையும் வெல்ல விடாமல் இருக்கிறது. கியாமத் நாள் வரை யாராலும் இது போன்ற ஒரு சூறாவையோ 10 வசனங்களையோ ஒரு வேதத்தை கொண்டு வர முடியாது. மாஷா அல்லாஹ். அதான் குர்ஆன் ஒரு அற்புதம். நமது உம்மத்துக்கான அற்புதம் குர்ஆன். மூசா அலைஹிஸ்ஸலாம் அற்புதம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அற்புதம் பார்க்க. நம்ம உம்மத்துக்கான அற்புதம் வாழும் அற்புதம் குர்ஆன். நபிஸல்லல்லாஹு காலத்துல அரபியர்கள் மொழியில மிகப்பெரிய வல்லுநர்களா இருந்தாங்க. அதாவது லாங்குவேஜ் எக்ஸ்பர்ட்டா இருந்தாங்க. பேச்சே கவிதையா வரும். அதாவது ஒருத்தர் புகழனாலும் கவிதை, இகழனாலும் கவிதை, பாராட்டுனாலும் கவிதை, ஒருத்தர் தரம் தாழ்த்தினாலும் கவிதை, பேச்சே கவிதையா வரும். அவ்வளோ கவி நயம் கொண்ட நாவல கவி விளையாடும். இப்படி திறமை இருந்தவங்கனால கூட குர்ஆன் மாதிரி ஒரு சூரா கௌசர், ஒரு வரி சூரா, அது மாதிரி ஒரு சூரா உருவாக்க முடியலையே. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிராக எவ்வளவு கிளர்ச்சிகள் செஞ்சாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூனியக்காரர்னு சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவிஞர்னு சொன்னாங்க. நீ பெரிய கவிஞர் தானே, இங்க கவிதை சொல்லி காட்டுன்னு கேட்கும்போது அவங்களால முடியல. சூறா கூட கொண்டு வர முடியல. அதான் அல்லாஹ் தஆலா சொல்ல முடியல, முடியவே முடியாது. முடியாதது ஒருத்தர் முயற்சி செஞ்சுட்டு இருந்தாலும் நம்ம ஏளனமா பார்ப்போம். முயற்சி செஞ்சு முடிச்சுட்டு அப்படியே பலகீனமா விழுந்ததுக்கு அப்புறம் சொல்லுவோம், அதுதான் சொன்னேன் உன்னால அதை தூக்க முடியாதுன்னு சொல்லி. அந்த மாதிரி அல்லாஹ் தஆலா சொல்ற முடியல, ஃபைலம் தஃபாலு, உங்களால் செய்ய முடியவில்லை என்றால் வலன் தஃபாலு, செய்யவே முடியாது. கியாமத்து வரும். அதற்கு முன்பாக இந்த சவால் என்பதில் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய அந்த நாள் வராது. கியாமத்து நாள் வேண்டுமானால் வரலாம். ஒரு மனிதன் நரகத்தில் அவனுக்கு அவனே எரிபொருளாக ஆகிறான். வகூதுஹா அன்னாஸ் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். மனிதர்களை போட்டு அல்லாஹ் தஆலா நரகத்தை எரிப்பான். அதுல முனாஃபிகீன்கள் இன்னல் முனாஃபிகீன ஃபி தர்கில் அஸ்வரி மினன் நார் அல்லாஹ் வேற சூரா சொல்லி காட்டுறான். அப்ப முனாஃபிகீன்கள் கீழே எரிபொருளாக எரிவார்கள். அதற்கு மேல மத்த முஷ்ரிக்கீன் அவர்கள் எரிவார்கள். நஊது பில்லாஹி மின்ஹா மஆதல்லாஹ் அல்லாஹ் அஜ்னா மினன் நார். அல்லாஹ் அதை விட்டு நம்மை பாதுகாப்பானாக. ஆமீன். கற்கள், இந்த கற்கள் என்பதுல சிலைகளாக இருக்கலாம் என்று பல முஃபஸ்ஸிரீன்கள் கருத்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க. எந்த சிலைகள் எல்லாம் வணங்கப்பட்டதோ அந்த சிலைகளை அல்லாஹ் தஆலா போட்டு காட்டுறான். எந்த சிலைகள் உங்களுக்கு சிபாரிசு செய்யும் என்றெல்லாம் மேலாசை கொண்டீர்களோ, எந்த சிலைகள் உங்களுக்கு உதவி செய்யும் என்றெல்லாம் மனப்பால் குடித்தீர்களோ, எந்த சிலைகள் எல்லாம் உங்களுக்கு சொர்க்கத்தை பெற்று தரும் என்றெல்லாம் நீங்கள் கற்பனை செய்தீர்களோ, அந்த சிலையை போட்டு எரிச்சு அதிலேயே உங்களை பொசுக்கிறேன் என்ற அடிப்படையில் அல்லாஹ் தஆலா செய்யும். இதே போல மலைகள் போன்ற பெரும் பெரும் கொண்ட கற்களை கொண்டும் அல்லாஹ் தஆலா எரிபொருளாக நரகத்தை ஆக்குவான் என்ற கருத்தும் சொல்லப்பட்டிருக்கிறது தஃப்சீர்களிலே. எங்க நீங்க அர்த்தம் சொல்லுங்க. ஃபஇல்லம் தஃஅலு, ஆனால் பொதுவாக லம் என்பது வந்த பிறகு கடந்த காலத்திலே அது பொருள் தரும். அலம் தர கைஃப, நபியனில் பார்க்கவில்லையா, அல்ல நிஜால் கைதஹும் ஃபி தஸலீல், அவர்களுடைய முயற்சி அல்லாஹ் வீணில் ஆக்கவில்லையா, பாஸ்ட்ல வரக்கூடிய மீனிங் தான் பொருத்தமானது. ஃபஇல்லம் தஃஅலு, அதை செய்ய மாட்டீர்களேயாயின், அதை நீங்கள் அதாவது செய்ய மாட்டீர்கள் என்றால் அப்பனா செய்யவில்லை என்றால் எல்லாம் ஒண்ணுதானே. அதை நீங்க செய்ய மாட்டீங்கன்னா அப்படின்னு என்ன அர்த்தம்? நீங்க செய்யலனா, அதை நீங்கள் செய்யவில்லை என்றால் வலன் தஃஅலு, மேலும் அதை உங்களால் ஒருபோதும் செய்யவே முடியாது. எனவே இத்தகுன்னார, நரகத்தை அஞ்சு கொள்ளுங்கள். அல்லத்தி, அது எத்தகையது என்றால் வகூதுஹா, அதனுடைய எரிபொருள் அன்னாசுல் ஹிஜாரா, மனிதர்கள் மற்றும் கற்கள். உஇத்தத் லில் காஃபிரீன், அந்த நரகங்கும் போது மூமின்களுடைய உள்ளத்துல ஒரு அச்சம் ஏற்படும். இந்த உள்ளம் எல்லாம் பண்படாதது காரணத்தினால, பாவங்களால் இருந்தது காரணத்துல நரகம் சொல்லும் போது அப்படியே நம்ம அசால்ட்டா அதை கேட்கிறோம், படிக்கிறோம், போறோம். ஆனா சஹாபாக்கள் மத்தியில நரகம்னா அவங்க அஞ்சிருவாங்க. அதனால அல்லாஹ் அவங்களை அரவணைக்கு அடிப்படையில் சொல்லிடுவான், உஇத்தத் லில் காஃபிரீன், காஃபிர்களுக்காக தயார் செய்யப்பட்டு நீங்க பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் அரவணைச்சு வபஷிரில்லதீன ஆமனு, மூமின்களுக்கு அல்லாஹ் நிச்சயம் சொல்றான்னு சொல்லி அந்த சஹாபாக்களுடைய அவர்களை திருப்திப்படுத்தும் வண்ணமாக, அவர்களுக்கு இந்த அச்ச நிலையை மாற்றும் வண்ணமாக அடுத்த அரவணைப்பை அல்லாஹ் கொடுப்பான். அது குர்ஆனுடைய ஸ்டைல்ல இது நம்ம எல்லா இடத்துலயுமே பார்க்கலாம். முதல் ஜுஸ்ல இருந்து இறுதி ஜுஸ் வரைக்கும் நம்ம இத பார்க்கலாம். ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். சரிங்களா? அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். வபஷ்ஷிரில் லதீன ஆமனூ வஅமிலுஸ் ஸாலிஹாத்தி அன்ன லஹும் ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார் குல்லமா ருஸிகு மின்ஹா மின் ஸமரத்திர் رزقا قالوا هذا الذي رزقنا من قبل وأتوا به متشابها ولهم فيها أزواج مطهرة وهم فيها خالدون. பொருள் படிக்கலாமா? வபஷ்ஷிர்,
பஷர நற்செய்தி சொன்னான், யுபஷிர் நற்செய்தி சொல்கிறான். இதெல்லாம் வந்து 3 எழுத்து வினை சொல்லி தாண்டி 4 எழுத்துகள், மோர் தென் 3 letters, 4 எழுத்து வினை சொல்லு. இதை மாஷா அல்லாஹ் நம்ம எப்போ படிப்போம் அப்படின்னு சொன்னா 4th கோர்ஸ்ல இன்ஷா அல்லாஹ் இது மாதிரியான அமைப்புகளும் நம்ம படிப்போம். 2nd கோர்ஸ்ல நம்ம இருக்கோம். 3rd கோர்ஸ்ல வந்து வீக் லெட்டருக்கான நிறைய உதாரணங்களை நம்ம பார்ப்போம். 4th கோர்ஸ்ல மோர் தென் 3 letters, 4 எழுத்து, 5 எழுத்து, 6 எழுத்து வினை சொற்கள்லாம் பார்க்க போறோம். அதுல ஒரு அமைப்பு தான், சரிங்களா? அந்த 4th கோர்ஸ் படிக்கும் இதெல்லாம் நம்மளுக்கு அத்துப்படி ஆயிடும் இன்ஷா அல்லாஹ். இப்ப இந்த வார்த்தையை நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க. இது மாதியா முதாரியா என்ன அர்த்தங்கிறத மட்டும் இப்ப நம்ம தெரிஞ்சுக்கணும். இது என்ன அமைப்புன்னு புரியலையே, இதே எப்படி வந்திருக்கு தெரியலன்னு சொல்லி நம்ம ரொம்ப யோசிக்க தேவையில்லை. போக போக ஸ்டெப் பை ஸ்டெப் நான் சொன்ன ஞாபகம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம கத்துக்குவோம். பஷீர் அம்ர், பஷர் பஷீர் பஷீர் நற்செய்தி கூறுவீராக, நற்செய்தி சொல்க. அதுல இருந்தா பஷீர் நற்செய்தி சொல்கிற சொல்லோட பேரில் ஒன்று. மேலும் நற்செய்தி கூறுவீராக, கிவ் கிளாட் டைடிங், நற்செய்தி கூறுங்கள். அல்லதீன எத்தகையவர்களுக்கு, எத்தகையவர்கள் ஆமனு யாரெல்லாம் ஈமான் கொண்டார்களோ அப்படிங்கிறத விட சுருக்கம் மட்டும் சொல்லலாம், ஈமான் கொண்டவர்களுக்கு மேலும் நற்செய்தி கூறுவீராக. நான் சொன்ன நரகன் பயமுறுத்தின உடனே அல்லாஹ் தஆலா வந்து மூமின்களுக்கான சொர்க்கத்தை பத்தி பேசுறோம். இது அல்லாஹ்வுடைய உஸ்லூப், சுன்னா, ஸ்டைல் அண்ட் வழிமுறை. ஓகேங்களா? யார் ஈமான் கொண்டார்களோ அமிலு ஸாலிஹாத், மேலும் நல்ல அமல் செய்தார்களோ, இது பல இடங்கள்ல நம்ம படிச்சிருக்கோம், சூரா அஸ்ர்ல படிச்சிட்டோம், சரிங்களா? யார் ஈமான் கொண்டு அமிலு ஸாலிஹாத், அமீல அமிலு அஸ்ஸாலிஹாத், நற்கர்மங்கள் நற்செயல்கள் செய்தார்கள், அண்ட் டிட் ரைஷியஸ் டீட்ஸ், அவர்களுக்கு நற்செய்தி சொல்லுங்கள் என்னவென்று, அன்னலகும் அதாவது நிச்சயம், லஹும் அவர்களுக்கு, லஹு அவனுக்கு, லஹும் அவர்களுக்கு, அன்னலகும் அதாவது அவர்களுக்கு, இந்த நிச்சயமாகங்கிற பொருள் அதுக்குள்ள இருக்கு, அது சொல்லணும்னு அவசியம் இல்லை. அதாவது அவங்களுக்கு என்ன இருக்கு என்பதா சொல்லுங்க. ஜன்னத்தின், ஜன்னத்துன் தோட்டம், சொர்க்கம், சொர்க்கமே வந்து தோட்டங்கள் இருந்ததுதான். அதனால சொர்க்கத்துக்கு அல்லாஹ் வச்சிருக்கக்கூடிய ஒரு பேரு ஜன்னா, தோட்டங்கள், சோனபதி, சோலைகள் நிறைந்த சோனபதி. அதனுடைய பன்மை ஜன்னாத்தின், ஒரு சொர்க்கம் அல்ல பல சொர்க்கங்கள் உண்டு மூமின்களுக்கு. அதான் அல்லாஹ் சொல்லி காட்ட, ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார், ஜன்னாத்தின் சொர்க்கங்கள் அவர்களுக்கு உண்டு. எப்படிப்பட்ட சொர்க்கங்கள்? ஜன்னாத்தின் தஜ்ரி ஓடும், ஜரா ஓடினான், எஜிரி ஓடுகிறான். ஜன்னாத் என்பது பெண்பாலின் காரணத்தினால் எஜிரி என்று வராமல் பெண்பாலில் தஜிரி என்று வருகிறது. தஜிரி ஓடும், ஓடுகிறது, மின் தஹ்தி அதன் கீழே, அவற்றின் கீழே, தஹ்திஹி என்று சொல்லப்படவில்லை. ஜன்னாத் என்பது பெண்பாலினால் தஹ்திஹா, அவற்றின் கீழே ஓடும். எது ஓடும்? அன்ஹார், நதிகள் ஓடும். நதிகள் என்பது ஒரு பொருளை பன்மையாக்கிட்டோம்னா அது பெண்பால தான் பயன்படுத்தணும். இதை இன்ஷா அல்லாஹ் 4th கோர்ஸினுடைய இறுதியில படிப்பீங்க. 5வது பக்கம் இருக்கு பாத்தீங்களா, 4th கோர்ஸின் இறுதி. அதுல வந்து அந்த கடைசி சி டி போன்ற அந்த கிராமர் பகுதியில இதை பத்தி இன்ஷா அல்லாஹ் நீங்க படிப்பீங்க. ஃபைன், அல்ஹம்துலில்லாஹ். அப்போ பெண்பால தான் பயன்படுத்தணும். எந்த ஒரு அக்ரியான பொருளையும் வந்து பன்மையை பயன்படுத்தும் போது பெண்பால பயன்படுத்துறது ஒரு அரபு சட்டம், சரிங்களா? ஹைர் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார், நதிகள் ஆறுகள் அதற்றின் கீழே ஓடிக்கொண்டிருக்குமே, அப்படிப்பட்ட சொர்க்கங்கள் லஹும் அவர்களுக்கு உண்டு என்று ஈமான் கொண்டு நல்லமல் செய்தவர்களுக்கு நபியை நீர் கூறி விடுவீராக, நற்செய்தி சொல்வீராக, சரிங்களா? அப்புறம் ஒரு இன்சிடென்ட்டை சொல்லி காட்டுறேன். இப்படி எல்லாம் நடக்கும், கற்பனை அல்ல, நடக்க இருக்கும் நிஜம். குல்லமா, குல்லமா என்றால் எப்போதெல்லாம், வேண்டவர் என்று பொருள், சரிங்களா? குல்லமா ருஸிகு, ரஸக உணவளித்தான், ருஸிக உணவளிக்கப்பட்டான். இது பாசிவ் வாய்ஸ், நான் சொன்ன மாதிரி 4th கோர்ஸ்ல படிப்பீங்க. ருஸிக உணவளிக்கப்பட்டான், he was provided, ரஸக he provided, ருஸிக he was provided, உணவளிக்கப்பட்டான், ருஸிகு they were provided. குல்லமா ருஸிகுனா whenever they will be provided ன்னு அர்த்தம். குல்லமா ருஸிகு எப்போதெல்லாம் உணவளிக்கப்படுவார்களோ, மின்ஹா அதிலிருந்து, அதிலிருந்து என்ன, சொர்க்கத்திலிருந்து, சொர்க்கத்தினுடைய பூஞ்சோலைகளிலிருந்து, அதன் கனிகளிலிருந்து, மின்ஹா அதிலிருந்து உணவளிக்கப்படுவார்களோ. எதை கொண்டு? மின் சமரத்தின் பழத்திலிருந்து, ரிஸ்கன் ஒரு உணவு, ஒரு பழம், சரிங்களா? குல்லமா ருஸிகு எப்போதெல்லாம் உணவளிக்கப்படுவார்களோ, மின்ஹா அந்த சோனத்திலிருந்து, மின் சமரத்தின் ஒரு பழத்தில் இருந்து, ரிஸ்கன் உணவாக, ரிவர்ஸ்ல இருந்து பாருங்க புரியும், உணவாக பல வகைகளிலிருந்து, அந்த சோனத்திலிருந்து எப்போதெல்லாம் அவர்கள் உணவளிக்கப்படுவார்களோ, வழங்கப்படுவார்களோ, they will be served, கொடுக்கப்படுவார்களோ, காலு they would say, அவர்கள் சொல்வார்கள், ஹாதா இது, அல்லது ஹாதல்லது இதைதான் என்று பொருள், இதுதான், ஹாதல்ல this one அப்படின்னு அர்த்தம். காலு அவர்கள் கூறுவார்கள், ஹாதல்லதி ருஸிக்னா, ருஸிக உணவளிக்கப்பட்டான், ருஸிக்து நான் உணவளிக்கப்பட்டேன், ருஸிக்னா நாங்கள் உணவளிக்கப்பட்டோம், we were provided அப்படின்னு பொருள். காலு அவர்கள் கூறுவார்கள், இந்த சொர்க்கவாசிகள் கூறுவார்கள், அல்லாஹ் அவர்களே நம்மை ஆக்குவானா, ஆமீன், ஹாதல்லதி ருஸிக்னா இதுதான் எங்களுக்கு ஆல்ரெடி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் நாங்கள் வழங்கப்பட்டோம், இதுதான் நாங்கள் கொடுக்கப்பட்டோம். மின் கபில் முன்பு, மின் கபில் என்றால் முன்னர் என்று பொருள். மின் கபுலு முன்னர் இது கொடுத்துட்டாங்களே. ஒரு பெரிய பஃபேல இருக்கும் போதோ இல்ல ஒரு பெரிய விருந்தில் இருக்கும் போதோ ஒரு ஜூஸ் நம்ம ஒரு ஐஸ்கிரீம் வந்து நம்மளுக்கு முதல்ல ஒருத்தன் கொடுத்துட்டு போயிருப்போம். அதே ஐஸ்கிரீம் ஒருத்தர் கொடுக்கும்போது இந்த ஐஸ்கிரீம் இப்பதான் ஜஸ்ட் இப்பதான் கொடுத்துட்டு போனாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். வேற ஏதாவது கொண்டு வாங்க சொல்லலாம், இது இப்பதான் சாப்பிட்டுன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இதெல்லாம் கற்பனையே பண்ண முடியாது. ஒரு ஸ்பார்க்குக்காக சொல்றேன். பொழுது மின் கபலு முன்னர் இதுதான் நாங்கள் வழங்கப்பட்டோம் என்று அவர்கள் கூறுவார்கள்.
அவர்கள் வழங்கப்படுவார்கள். சரிங்களா? அதாவது அச்சா என்றால் வந்தான், அச்சாபி என்றால் கொண்டு வந்தான் என்று பொருள். அச்சா என்றால் வந்தான், அச்சாக்கு பிறகு பி வந்தால் கொண்டு வந்தான். அச்சாபி சாம்னா சாப்பாடு கொண்டு வந்தான், அச்சாபில்மான தண்ணி கொண்டு வந்தான் அர்த்தம். உச்சு இதுவும் பேசிவ் வாய்ஸ். சரிங்களா? உச்சு பிஹினா அவர்களுக்கு கொண்டு வரப்படும், அதாவது கொடுக்கப்படும். கொண்டு வந்தான், கொடுத்தான் எல்லாம் ஒண்ணுதானே. அப்ப பேசிவ் வாய்ஸ் வரும்போது உச்சு பிஹி மேலும் அவர்கள் கொடுக்கப்படுவார்கள். முத்தஷாபிஹன் ஒரே மாதிரியாக தோன்றக்கூடியது, லுக்கிங் சிமிலர். சரிங்களா? முத்தஷாபி என்றால் ஒரே மாதிரி தென்படக்கூடியது, குழப்பம் தரக்கூடியது என்று பொருள். உத்தூபிஹி முத்தஷாபிஹா ஒரே மாதிரி தென்படக்கூடிய பழத்தை கொண்டு அவர்கள் கொடுக்கப்படுவார்கள். சரிங்களா? அப்ப என்ன அப்படின்னா அவங்களுக்கு அதனால ஆச்சரியமா இருக்கும். ஒரே மாதுளை போன்று இருக்கலாம், ஆனால் அது சுவையால் தாய்மன் முக்தலிஃபன் தாய்மன் என்று முஃபஸ்ஸிர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதாவது சுவையால் அது வேறவாக இருக்கும். சாப்பிட்டுட்டு சொல்லுங்க என்பதாக அவர்களுக்கு சொல்லப்படும். அவர்கள் சாப்பிட்ட பிறகு இது வேறு மாதிரி இருக்கே, பார்க்கறது ஒரே மாதிரி இருக்கிறதே, இதுதானே சாப்பிட்டோங்கிற மாதிரி நினைச்சோம், இது வேறு மாதிரி இருக்குன்னு சொல்லி அவர்கள் பிரமித்து போவார்கள். அவர்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு சந்தோஷத்தை அது ஏற்படுத்தும் என்றால் அதெல்லாம் சொல்லிக்கிறேன். இப்படி எல்லாம் அல்லாஹ் அவர்களை சர்ப்ரைஸ் செய்வான் என்பதாக நாம் தஃசீர்ல பார்க்க முடியுது. ஹைர், அடுத்த அல்லாஹ் தஆலா சொல்றான் வலஹும் மேலும் அவர்களுக்கு உண்டு, ஃபீஹா அதிலே, எதிலே, சோனத்தில் உண்டு, அதில் உண்டு. எது உண்டு? என்ன உண்டு? அஸ்வாஜு முத்தாஹரத்துன். ஜௌஜுன் என்றால் மனைவி, ஜோடி. அஸ்வாஜ் என்றால் மனைவிகள். முத்தாஹரத்துன் தூய்மையான ஜோடிகள் அவர்களுக்கு உண்டு. வஹும் மேலும் அவர்கள் என்றால் அந்த சொர்க்கவாசிகள், ஃபீஹா அந்த சொர்க்கத்திலே, ஹாலிதூன் நிரந்தரமாக இருப்பார்கள். they will be permanent in paradise. சரி, பொருள் பாருங்க, விளக்கம் பாருங்க. நம்பிக்கை கொண்டு நல்லமல் செய்யக்கூடியவங்களுக்கு தான் அல்லாஹ்வுடைய வாக்குறுதி இருக்கு. இரண்டுமே நிபந்தனை, ஈமானும் இருக்க வேண்டும், நல்லமலும் இருக்க வேண்டும். இது சூரா அஸ்ஸர்ல நம்ம பார்த்தோம். அடுத்து அல்லாஹ் தஆலா என்ன வெகுமதி சொல்றான்? ஆறுகள் ஓடக்கூடிய சொர்க்கங்கள் உண்டு. மாஷா அல்லாஹ். சொர்க்கத்தை பற்றி அல்லாஹ் சூரா முஹம்மது சொல்லி காட்டும் பொழுது அங்கே பாலாறு, தேனாறு, மது ஆறு, நீராறு எல்லாமே ஓடக்கூடியதாக இருக்கும். அதிலிருந்து விரும்பி எப்படி அருந்தக்கூடிய வாக்கியங்கள் அவர்களுக்கு வழங்கப்படும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. எல்லா ஆறுகளும் இருக்கும். ஒரு சீனரி நம்ம கற்பனையில நினைச்சாலும் சரி, அங்க வந்து கார்டன் இருக்கணும், பல ஃப்ரூட்ஸ்கள் இருக்கணும், ட்ரீஸ் இருக்கணும், பச்சை பசேன் இருக்கணும், ரிவர் இருக்கணும், ஃபால்ஸ் இருக்கணும், ரிவர் இருக்கணுங்கிறதெல்லாம் பொதுவாக மனுஷனுடைய மினிமம் கற்பனையெல்லாம் எதிர்பார்க்கக்கூடியது. அல்லாஹ் தஆலா உண்மையாகவே சொர்க்கத்தை அந்த எல்லா பாக்கியங்களோடும் எல்லா கண்கொள்ளா காட்சிகளோடும் தான் அல்லாஹ் தஆலா அதை ஏற்படுத்தியிருக்க. அதையும் தாண்டி கற்பனை எட்டாத விஷயங்களும் இருக்கும் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஆக இதை நாம் சொன்னதை போன்று அல்லாஹ் அவர்களை ஆச்சரியப்படுத்துவான். சரிங்களா? அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுப்பான். அப்ப அவங்க நம்ம இது சாப்பிட்ட மாதிரி இருக்குன்னு நினைப்பாங்கன்னா திரும்ப சாப்பிட்டு பார்த்தா அது சுவை வேற மாதிரி இருக்கும். அப்ப எவ்வளவு எந்த அளவுக்கு அது ஒரு ஆச்சரியத்தையும் ஒரு எதிர்பார்ப்பையும் அது தரும். மாஷா அல்லாஹ். அதெல்லாம் அனுபவிக்கும் போது அதை உணர முடியும். அல்லாஹ் அவர்களை நம்மை ஆக்குவானாக. அடுத்து ஒரு பாக்கியத்தை, ஒரு நியமத்தை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்ட, சொர்க்கவாசிகளுக்கான நியமத்து, தூய்மையான மனைவிமார்கள் உள்ளார்கள். அதாவது உடலாலும் உள்ளத்தாலும் தூய்மைப்படுத்த நம் தஃசீர்களில் பார்க்கும் பொழுது இவர்களுடைய பேர் தான் ஹூருல் ஈன் என்பதாக அது அறிவிக்கப்பட்டிருக்கிறது, குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த ஹூருல் ஈன் என்றெல்லாம் வேறு சில குர்ஆனோட வசனங்களை சொல்லி காட்டுறான். தூய்மையானவர் என்று சொன்னால் எச்சில், அதே போன்று வாடை, கெட்ட வாடை, அது போன்று மாதவிடாய் போன்றதெல்லாம் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு இயல்பு. அது எல்லாத்தை விட்டும் தூய்மையானவர்கள். அவர்கள் பேச்சாலும் அதே போன்று அவருடைய குணத்தாலும் எல்லாத்திலையுமே அவர்கள் தூய்மையானவர்கள், ஒழுக்கமானவர்கள். எல்லா பொருளுமே இதுல இருக்கு. அப்படிப்பட்ட மனைவிமார்களை அல்லாஹ் அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பான். ஹும் ஃபீஹா ஹாலிதூன். அதில் அவர்கள் எப்பொழுதும் நிரந்தரமாக இருப்பார்கள், முடிவு என்பதில்லை. எத்தனை வருஷத்துக்கு, எத்தனை நாள் விசா, 30 டேஸா, 90 டேஸா, விசா எப்ப முடிய போகுது, ரிட்டர்ன் ஆகணுமே அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் இடமில்லை. அல்லது மௌத்துக்கும் இடமில்லை, மரணத்திற்கே மரணம் அளிக்கப்படும். ஆக இப்படிப்பட்ட நிரந்தரமான ஒரு நிம்மதியான வாழ்க்கையை விட்டுவிட்டு சுகத்துக்காக, தற்காலிக வாழ்க்கைக்காக அந்த சொர்க்கத்தை விற்று நாம் உலகத்தை கையில் எடுப்பது என்பது எவ்வளவு பெரிய முட்டாள்தனங்கிறது மூமின் இடத்துல சிந்திக்கணும். இப்போ நாம் படித்த இந்த வசனத்திலும் சரி, இதற்கு முன் சென்ற சில வசனங்களிலும் சரி, இஸ்லாத்தினுடைய அடிப்படை 3 அம்சங்களுக்கான விஷயங்கள் குறிப்பிடப்பட்டது. உதாரணத்திற்கு சென்ற பக்கத்துல அல்லாஹ்வின் அழைப்பு என்று ஒழுகுது ரப்புக்கும் என்ற தௌஹீதை பற்றி சொல்லப்பட்டது. அடுத்தது நஸ்ஸல்னா அலா அப்தினா என்று ரிசாலா பற்றி சொல்லப்பட்டது. இப்ப நார் ஜன்னா என்று சொல்லி ஆখিরাத் பற்றியும் சொல்லப்படுகிறது. இது 3 இஸ்லாத்தின் முக்கியமான அகீதாவின் அம்சங்கள். ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். இங்க நீங்க ஒரு தடவை பொருள் சொல்லுங்க. வபஷிரில் லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களுக்கு மேலும் நற்செய்தி சொல்வீராக, அமிலு ஸாலிஹாத்தி மேலும் நல்லமல் செய்தவர்களுக்கு நற்செய்தி சொல்வீராக, அன்னலஹும் அதாவது அவர்களுக்கு ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்தில் அன்ஹார், கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய சொர்க்கங்கள் உண்டு என்று நற்செய்தி கூறுவீராக. குல்லமா ருஸிகு மின்ஹா, அந்த சொர்க்கத்தில் எப்போதெல்லாம் அவர்கள் வழங்கப்படுவார்களோ, மின் சமரத்தி ரிஸ்கன், பழத்திலிருந்து ஒரு ரிஸ்கை, ஒரு உணவை அவர்கள் வழங்கப்படுவார்களோ, காலு கூறுவார்கள், ஹதல்லதி இதுதான், ருஸிக்னா மின் கபல் முன்பு இதுதான் எங்களுக்கு வழங்கப்பட்டது, இதுதான் நாங்கள் கொடுக்கப்பட்டோம். உதூபிஹி முத்தஷாபிஹா, மேலும் அவர்கள் ஒரே மாதிரி தென்படும்படியான பழங்களே அவர்கள் வழங்கப்படுவார்கள். அதனால அப்படி அவர்கள் சொல்வார்கள் என்று பொருள். வலஹும் ஃபீஹா, மேலும் அதிலே அவர்களுக்கு உண்டு, அஸ்வாஜு முத்தஹரா, தூய்மையான மனைவிமார்களும் உண்டு, வஹும் ஃபீஹா, மேலும் அவர்கள் அதிலே ஹாலிதுன் நிரந்தரமாக தங்கிவிடுவார்கள். மாஷா அல்லாஹ். ஆக 24வது வசனம்
அதனுடைய பொருள், உங்களால் அதை செய்ய முடியவில்லை எனில் மேலும் அதனை உங்களால் திண்ணமாக நிச்சயமாக செய்யவே முடியாது. எனவே நரகத்தை அஞ்சு கொள்ளுங்கள். அதன் எரிபொருள் மனிதர்களும் கற்களும் ஆகும். நிராகரிப்பாளர்களுக்காகவே அது தயார் செய்யப்பட்டுள்ளது. அடுத்து 25. மேலும் நபியே, நம்பிக்கை கொண்டவர்களுக்கும் நற்செயல் செய்பவர்களுக்கும் நற்செய்தி கூறுவீராக. அதாவது அவர்களுக்கு ஆறுகள் கீழே ஓடக்கூடிய தோட்டங்கள் அவர்களுக்கு அங்கே இருக்கிறது. அவர்கள் உணவாக பழத்திலிருந்து வழங்கப்படும் போதெல்லாம் அவர்கள் கூறுவார்கள், நாங்கள் இது போன்று முன்னரே வழங்கப்பட்டுள்ளோம். அவர்கள் வழங்கப்படுவது ஒன்று போல் தென்படும் தோன்றும். மேலும் அவர்களுக்கு தூய்மையான துணைவிகள் இருப்பார்கள். மேலும் அவர்கள் அங்கு நிரந்தரமாக இருப்பார்கள். அல்ஹம்துலில்லாஹ். இதிலிருந்து இந்த 3 செய்திகளை மாஷா அல்லாஹ் நாம் தெரிந்து கொண்டோம். இப்பொழுது நாம் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வோம். அல்லாஹும்ம அஜிர்னா மினன் நரகம் என்று வந்தால் மூமினிடத்தில் நரகத்தை பற்றியான பயம் வர வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த துஆக்கள் இதுவும் ஒன்று. அல்லாஹும்ம அஜிர்னா மினன், யா அல்லாஹ் எங்களை நரகத்திலிருந்து பாதுகாப்பாயாக. இதை நாம் அதிகம் காலை மாலைகளிலே ஓதி நரகத்திற்கு பாதுகாப்பு கேட்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அதே போன்று அல்லாஹ்விடத்தில் நரகத்திற்கு பாதுகாப்பு கேட்க வேண்டும், சொர்க்கத்தையும் நாம் கேட்க வேண்டும். சரி, இந்த இடத்துல நம்மை நாம் செல்ஃப் இவாலுவேஷன் என்ன மதிப்பீடு அப்படின்னு சொன்னா, இப்படிப்பட்ட சவால் விட்டு அல்லாஹ்வுடைய இறக்கையில் இருக்கக்கூடிய இந்த குர்ஆனை உள்ளார்ந்த உணர்வுகளால் நான் அணுகியிருக்கிறேனா என்று நம்மை நாம் கேள்வி கேட்டுக்கொள்ள வேண்டும். என்ன திட்டமிடணும் இந்த இடத்துல நம்ம? இன்ஷா அல்லாஹ் எனது ஈமானை வலிமைப்படுத்துவதன் பொருட்டாக குர்ஆனையும் சுன்னாவையும் நான் கற்பேன். அதே போன்று அல்லாஹ்வை நான் உண்மையாக அல்லாஹ்வுக்கு இபாதத் செய்வேன் என்று நாம் திட்டமிட வேண்டும். இன்ஷா இந்த வசனங்களிலிருந்து நாம் எடுத்துக்கொண்ட பெயர் சொற்களை, வினை சொற்களை என்ன? பெயர் சொற்களை நார் என்று வந்தது. அதனுடைய பன்மை நீரான். நார் நெருப்பு, நீரா நெருப்புகள். சரிங்களா? அதே போன்று நாஸ் மக்கள், அதனுடைய இன்சான் மனிதன் ஒருமை. நாஸ் என்றால் இன்சானுடைய பன்மை மக்கள், மனிதர்கள், மக்கள். அடுத்து ஹிஜாரா, இது பன்மையான சொல். ஹஜருன் ஹிஜாரத்துன், கல் கற்கள். அதே போன்று ஜன்னாத், இது பன்மையான சொல். அதனுடைய ஒருமை ஜன்னத்துன் ஜன்னாத்துன். அதே போன்று அன்ஹார் என்ற பன்மை வந்தது. இதனுடைய ஒருமை நஹருன் அன்ஹாருன், நதி நதிகள். சமரத்துன் என்பது ஒருமை. அதனுடைய பன்மை சமராத்துன், பழம் பழங்கள், ஃப்ரூட்ஸ். அஸ்வாஜுன் என்பது பன்மை. அதனுடைய ஒருமை ஜௌஜுன் அஸ்வாஜுன். மாஷா அல்லாஹ் நிறைய பெயர் சொற்கள் பார்த்தோம். அடுத்து வினை சொற்களில் எடுத்துக்கொண்டால் ஃபஅல யஃபஅலு, ஃபர்ஸ்ட் கோர்ஸினுடைய பேசிக் பேட்டர்ன். ஃபஅல யஃபஅலு பல தடவைகள் படித்தோம். தஃபஅலு என்று வந்திருக்கிறது 105 தடவை. இந்த பேட்டர்னே, இந்த டெரிவேஷனே குர்ஆன்ல இடம்பெற்றிருக்கு. அடுத்தது காஃபிரீன், இதனுடைய வினைச்சொல் என்ன? ஃபர்ஸ்ட் கோர்ஸ்ல படிச்சோமே, கஃபாரா யக்ஃபுரு. நஸர யன்சுரு பேட்டர்ன் 461 தடவைகள் குர்ஆன்ல இடம்பெற்றக்கூடிய ஒரு முக்கியமான வார்த்தை. அதே போல அமீலு, இதுவும் ஃபர்ஸ்ட் கோர்ஸ்ல மாஷா அல்லாஹ் படிச்சோம். அமீல யஅமலு 318 தடவைகள் வந்திருக்கிறது. அதுல இருந்து அமீலு சமி அஸ்மு பேட்டர்ன். அதே மாதிரி ருஸிகு, இதுவும் ஃபர்ஸ்ட் கோர்ஸ்ல படிச்சோம். சும்மா சொல்லல, அப்போ நீங்க படிச்சது திரும்ப திரும்ப வரும் அப்படின்னு சொன்னோம். இந்த வருதே ஒரே வசனத்துல திரும்ப திரும்ப வருது. இதெல்லாம் ஃபர்ஸ்ட் கோர்ஸ்ல நம்ம படிச்ச பேசிக்கான வெர்ப்ஸ், வினை சொற்கள். ரஸக யர்ஸுகு நஸர யன்சுரு பேட்டர்ன்ல படிச்சோம்ல மாஷா அல்லாஹ். அதுதான் ருஸிக உணவளிக்க பாட்டான் என்று பாசிவ் வாய்ஸ்ல வந்திருக்கு. மாஷா அல்லாஹ் 122 தடவைகள் குர்ஆன்ல இடம்பெற்றிருக்கு. ஹாலிதூன், ஹாலித் என்பது குர்ஆன்ல பல இடத்துல வரக்கூடியது. ஹலத யஹ்லுது என்பது இதனுடைய பேட்டர்ன். நஸர் யன்சுரு பேட்டர்ன்ல 83 இடத்துல குர்ஆன்ல வந்திருக்குது. நிரந்தரமாக இருந்தா அதுல இருந்து வந்த வார்த்தை தான் ஹாலித், ஹாலிதூன். வீக் லெட்டர்ஸ் உடைய வெர்ப் என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா ஜரா யஜ்ரி, ஹஜா யஹ்தி போன்று ஜரா யஜ்ரி. இது தேர்ட் கோர்ஸ்ல. நெக்ஸ்ட் கோர்ஸ்ல இந்த மாதிரி நிறைய அமைப்புகளை பார்த்து வீக் லெட்டர்ஸ்லயும் மாஷா நம்ம ஸ்ட்ராங் ஆயிடுவோம். நெக்ஸ்ட் கோர்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணா ஹதா யஹ்தி பேட்டர்ன்ல ஜரா யஜ்ரி, தஜ்ரி பெண்பால், இஜ்ரி ஜாரின் டாஷ் ஜரியானுன் ஓடுதல் என்று பொருள். கால யகூலு எல்லா பக்கத்திலயுமே இது கண்டிப்பா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை 1715 தடவைகள் குர்ஆன்ல வந்திருக்குன்னா சும்மாவா? கால யகூலு காலு கூறுதல். அப்புறம் அத்தா யஅதி, நான் சொன்னேன்ல ஹதா யஹ்தி மாதிரி அத்தா யஅதி வருதல். அதுக்கு பிறகு பி வந்தால் கொண்டு வருதல். அத்தா யஅதினா ஜஸ்ட் கமிங். அத்தாக்கு பிறகு பி வந்தா பிரிங்கிங், brought என்ற பொருள் இது தரும். மாஷா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய கிருபையில நம்ம இதுல இருக்கக்கூடிய வார்த்தைகளையும் நம்ம பார்த்துட்டோம். அடுத்த பாடத்துக்கு இன்ஷா அல்லாஹ் நம்ம ஆயத்தமாக போறோம். போதுமானவன். சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. பிஸ்மில்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். மா பஅத். ரப்பி இஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. ரப்பி ஸித்னி இல்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அன்பிற்குரியவர்களே, அல் குர்ஆன் அறிவோம் எளிய வழியில் என்ற பாடத்திட்டத்தினுடைய 2வது பாடத்திட்டத்தில் 4வது பக்கத்தினுடைய ஏ பாயிண்டர் கிராமரை இன்ஷா அல்லாஹ் இந்த அமர்வில் நாம் பார்க்க இருக்கிறோம். இதில் நாம் இலக்கண பகுதியினுடைய ரிவிஷனை தான் இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்கிறோம். 4A கிராமர். இதில் நம்ம எதை மீள்பார்வை செய்ய போறோம் அப்படின்னா, ஃபதஹ அமைப்பில் இருக்கக்கூடிய வினை சொற்கள்ல சில மேலதிகமான வினை சொற்களை பார்க்க போறோம். அது குர்ஆன்ல எத்தனை தடவைகள் வருது என்பதெல்லாம் இன்ஷா அல்லாஹ் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். பேசிக்கா வேர்ப்ஸ் 3 எழுத்து வினை சொல். அது அல் முஜர்ரத் என்று நாம் சொல்லுவோம். சரிங்களா? அஸ்ஸுலாசி முஜர்ரத், அடிப்படையான அசலான 3 எழுத்து கொண்ட வினை சொற்கள். இது நம்ம ஃபர்ஸ்ட் கோர்ஸ்லயே இந்த பேசிக்கை படிச்சிட்டோம். ஃபதஹ பேட்டர்ன்,
நஸ்வர பேட்டர்ன், தரப பேட்டர்ன், சமியா பேட்டர்ன். சரிங்களா? ஃபதஹ பேட்டர்ன்ல ஃபதஹ, ஜாயில் இந்த மாதிரி நிறைய படிச்சோம். நஸ்வர பேட்டர்ன் நஸ்வர, தக்கர இந்த மாதிரி படிச்சிருப்போம். தரப பேட்டர்ன் வந்து உதாலம் அந்த மாதிரிலாம் படிச்சோம். சமிய பேட்டர்ன் வந்து அமீல இந்த மாதிரிலாம் படிச்சோம். ஹை, ஓகேயா? வீக் லெட்டர்ஸையும் நம்ம இந்த கோர்ஸ்ல, அதாவது செகண்ட் கோர்ஸ்ல வந்து வீக் லெட்டர்ஸை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதான் போன கோர்ஸுக்கு இந்த கோர்ஸ்க்குள்ள டிஃபரன்ஸ். ஃபதஹ பேட்டர்ன்ல வஹப, யஹபு பார்த்தோம், ஞாபகம் இருக்குல்ல? அதே மாதிரி தரப பேட்டர்ன்ல வந்து வஅத, யஇது இந்த மாதிரி பார்த்தோம். இதெல்லாம் வந்து முதல் எழுத்து வீக் லெட்டரா இருக்கக்கூடிய அமைப்பு. ஃபர்ஸ்ட் எழுத்து ஃபா, ஐன், லாம் என்பது 3 எழுத்துக்கள். இல்ல ஃபா லெட்டர்ல வந்து வீக் லெட்டர்ஸ் வரக்கூடியது. அடுத்து ஐன் கலிமா என்றும் சொல்லப்படும். நடு எழுத்து வீக் எழுத்தாக, குறைவுள்ள எழுத்தாக வருவதற்கான எக்ஸாம்பிள்ல கால, யகூல, நஸர பேட்டர்ன்ல, சேம் தரப பேட்டர்ன்ல வந்து ஜாத, யஸீது இதெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்படிதானே? இறுதி எழுத்தாக தான் லாம் கலிமா. இறுதி எழுத்து குறைவுள்ள எழுத்தாக இடம்பெறக்கூடிய வார்த்தைகளை சொல்றதா நஸர பேட்டர்ன்ல தஆ யது பார்த்தோம். தரப பேட்டர்ன்ல ஹதா யஹதி பார்த்தோம். ஞாபகம் இருக்குல்ல? ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். சரிங்களா? அதே மாதிரி ஒரே எழுத்து 2 முறை இடம்பெறுவதற்கு அல் ஃபிஅலுல் முதஅஃப் என்ற அரபி மொழியில அதுக்கான ஒரு டேர்ம் சொல்லப்படும். ஒரே எழுத்து 2 முறை இடம்பெற்றால் அதற்கு ஷத் வழங்கப்பட்டு ஒன்றாக எழுதப்படும். அதுக்கான உதாரணத்துக்கு நஸ்வர பேட்டர்ன்ல வன்ன, யظن, தரப பேட்டர்ன்ல ضل, يضل இதெல்லாம் பார்த்தோம். இதனுடைய மாதி டெரிவேஷன்ஸ், முதாரி டெரிவேஷன்ஸ், அம்ரு, நஹி எல்லாம் கண்டிப்பா நல்லா ஞாபகம் வச்சிருப்பீங்க அப்படின்னு நான் நம்பி, அந்த நம்பிக்கையோட அடுத்து உங்களை கொண்டு போறேன். சரி பாருங்க, இனிவே இந்த மாதிரியான வீக் லெட்டர்ஸ் இல்லாத இந்த 4 பேட்டர்ன்ல இருக்கக்கூடிய வினை சொற்கள் குரான்ல ஆல்மோஸ்ட் 9000 டைம்ஸ் இருக்குது. வீக் லெட்டர்ஸோடு இருக்கக்கூடிய வினை சொற்களும் 9000 இருக்கு. இந்த அல்ஃபைல் முதாஃபட அமைப்பில் இருக்கக்கூடிய வினைச்சொற்கள் குரான்ல 1300 இருக்கு. ஹஜ்ஜ, யஹுஜ்ஜு இது மாதிரி எல்லாம் கூட நம்ம எடுத்துக்கலாம். ஆல்மோஸ்ட் இந்த மாதிரி ஒரு 20000 அமைப்பை கொண்ட வினைச்சொற்களுடைய பேஸையும் நம்ம மாஷா அல்லாஹ் லேர்ன் பண்ணிட்டோம். ஃபேக்ட், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்க்கு எல்லா புகழும். இப்போ வந்து அடுத்த 6 பாடங்கள்ல நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, இப்ப நம்ம 4Aல இருக்கோம்ல, அடுத்த 6 பாடங்கள்ல இன்ஷா அல்லாஹ் இந்த பேட்டர்ன்ல நம்ம என்னென்னமா படிச்சோமோ அதுக்கான அதிகப்படியான உதாரணங்களையும் வினைச்சொற்களையும் இன்ஷா அல்லாஹ் நம்ம தெரிஞ்சுப்போம். அப்பதானே குர்ஆனுடைய நிறைய வார்த்தைகளை நம்ம கேட்ச் பண்ண முடியும், புரிஞ்சுக்க முடியும், அதனுடைய அர்த்தங்களையும் தெரிஞ்சுக்க முடியும், விளங்க முடியுங்கிற அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் அதையும் நம்ம பார்த்துக்க போறோம். அதை நம்ம இப்ப எதுலையும் ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னா ஃபதஹல இருந்து இன்ஷா அல்லாஹ் இப்போ ஸ்டார்ட் பண்ண போறோம். ஃபதஹ பேட்டர்னுக்கு வந்து வீக் லெட்டர்ல ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாங்க, வஹப, யஹபு. ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். பாருங்க, இந்த ஃபதஹ அமைப்பு குர்ஆன்ல 29 இடத்துல வருது. அதனுடைய கீஸ் மட்டும் நம்ம எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும், அதை மறந்துடவே கூடாது. சரிங்களா? ஃபதஹ அப்படின்னு சொன்னாலே சர்ஃப் படிச்ச ஒருத்தருக்கு அதனுடைய ஆறுமே தன்னால வரணும். சாவி கொடுத்த உடனே வண்டி ஓடுதுங்கிற மாதிரி, கீ கொடுத்தா போதும் அப்படிங்கிற மாதிரி, கீ கொடுத்த உடனே ஃபதஹண்டா போதும். உடனே நீங்க என்ன சொன்ன, ஃபதஹ 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 ஃபதஹனா அப்படின்னு நீங்க டக்குன்னு சொல்லணும். சரிங்களா? ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். யஃப்தஹுன்றது யஃப்தஹு, யஃப்தஹுன, தஃப்தஹு, அஃப்தஹு, தஃப்தஹுன, நஃப்தஹு அப்படின்னு டக்குன்னு சொல்லிடுவீங்க. இஃப்தஹ்னு ஒரு கீயை நான் கொடுக்கும் போதே உடனே கையில இருந்து வாங்கிட்டு இஃப்தஹ், இஃப்தஹு, லா தஃப்தஹ், லா தஃப்தஹுன்னு சொல்லிடுவீங்க. ஃபாத்திஹுன், மஃப்தூஹுன், ஃபத்ஹுன். ஒரு உதாரணம் சொல்றதான, இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ். ஃபத்ஹ் என்றால் திறத்தல், திறப்பது, வெற்றி பெறுவது. அதாவது கோட்டையை திறந்தால் வெற்றி பெற்றார்கள் என்று பொருள். அந்த அடிப்படையில் ஃபத்ஹ் வெற்றி பெறுதல், திறத்தல் என்று பொருள். அப்ப இதெல்லாம் கீஸ். ஓகேங்களா? அதே மாதிரி ஃபஅல, அதனுடைய டெரிவேஷன்ஸ் என்ன, அது குர்ஆன்ல 105 இடத்துல வருது. ஃபஅல, யஃப்அலு. இது ஃபுல்லா நம்ம இப்ப பிராக்டிஸ் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது, ஏன்னா பல தடவை பண்ணிட்டோம் உஸ்தாத் அப்படின்னு நீங்களே சொல்லுவீங்க. அப்ப ஃபஅல கீஸ் மட்டும் என்ன, யஃப்அலு, இஃப்அல், ஃபாயிலுன், மஃஊலுன், ஃபிஇலுன். அதே மாதிரி ஜஅல குர்ஆன்ல 346 இடத்துல வரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு வினைச்சொல். அதாவது அதிகமான வாக்குகள் பெற்றவர்களுக்கு எப்படி ஒரு தனி மரியாதை இருக்கு, அந்த மாதிரி அதிகமான தடவைகள் இடம்பெற்ற வினைச்சொற்களுக்கு ஒரு தனி மரியாதை இருக்கு. அந்த அடிப்படையில் ஜஅலங்கிறதுலாம் ஒரு செல்வாக்கான ஒரு ஃபெயல் குர்ஆனை பொறுத்த வரைக்கும். ஜஅல, யஜஅலு, இஜஅல், ஜாஇலுன், மஜ்ஊலுன், ஜஅலுன். சரிங்களா? அல்லதி ஜஅல லகுமுல் அர்த ஃபிராஷன் வஸ்ஸமாஅ பினாஅ. மாஷா அல்லாஹ், சூரா பக்ரால நம்ம படிக்கிறது தான். சரிங்களா? அடுத்தது ஹதஅ, ஹதஅ, யஹ்தஉ. இது குர்ஆன்ல ரொம்ப குறைவா தான் வருது. பட் இருந்தாலும் சூரா பக்ராவுடைய ஆரம்ப பகுதியில கொஞ்சம் அதிகமா இதை எட்டி பார்க்கறனால இதையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகேங்களா? ஹதஅ, யஹ்தஉ, இஹ்தஅ, ஹாதிஉன், மக்தூஉன், ஹிதாஉன், மஸ்தரிஸ் ஹிதாஉன். وما يخدعون الا انفسهم وما يشعرون. சரி, ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். பாருங்க, இப்போ உங்களுக்கு நான் வந்து ஃபதஹன்னு சொன்னா மட்டுமே போதும். ஏன்னா ஃபதஹ, யஃப்தஹு, இஃப்தஹ், ஃபாத்திஹுன், மஃப்தூன், ஃபதஹ்ங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சனால ஜஅலன்னு சொன்னாலே போதும். நீங்களே ஜஅல வந்து ஃபதஹ பாட்டுல யஜஅலுன்றீங்க. ஏன்னா யஜ்உலு, யஜ்இலுன்னு சொல்ல மாட்டீங்க. ஏன்னா அது ஃபதஹுடைய அமைப்பு. ஃபதஹ் அமைப்புனா ஃபதஹ் மாதிரியே தான் அதுக்கு நம்ம டிட்டோ அமைப்போம். சரி, அப்ப ஹதஅன்னு சொல்லும் போது உங்களுக்கு அதுவே போதும். நீங்க கேட்க வேண்டிய கேள்வி, ஹதஅ எந்த செக்ஷன்ல வருது அதை மட்டும் சொல்லுங்க சார். அப்படிங்கிற எந்த பாட்டில் வருது ஃபதஹ்ங்கும் போது, ஃபதஹ யஃப்தஹுனா ஹதஅ யஹ்தஉ தான். ஃபதஹ யஃப்தஹு இஃப்தஹ்னா ஹதஅ யஹ்தஉ இஹ்தஅ தான்.
ஹாதியுன் மஹ்தூன். ஆனா மஸ்தர் மட்டும் கண்ணை மூடிட்டு சொல்ல முடியாது. அரபி மொழியை பொறுத்த வரைக்கும் மஸ்தர் அரபு மக்கள் அவங்க வாயில எது சுலபமா வர்றதா பயன்படுத்தினாலும் அதுதான். அங்கே ஃபத்ஹுன், ரெண்டாவதுக்கு வந்து ஃபஅலுன் இல்ல, ஃபிஅலுன் கஸ்ரா, மூணாவதுக்கு வந்து ஜஅலுன் ஜிஅலுன் இல்ல, நாலாவதுக்கு வந்து ஹதுஉன் இல்ல, ஹிதாஉன். அதுதான் வந்து மஸ்தர். அப்ப மஸ்தர் பொறுத்த வரைக்கும் கட்டு கடங்காது. அது ஒரு பேசிக்கான ஒரு உண்மை. சரிங்களா? அதே மாதிரி பாருங்க, அல்ஹம்துலில்லாஹ். இதே இந்த ஃபதஹ பேட்டர்ன்ல வந்து வேறு சில உதாரணம் சொல்லலாம். ரஹப, ரஹப, யذهபு, இذهب. சரிங்களா? ராஹிபுன் இதுக்கு மஃபூல் இல்ல, டாஷ் ரஹாபுன். இதோட மஸ்தர் பாருங்க டிஃபரெண்டா இருக்கு. ரஹாபுன் செல்தல், கோயிங், டு கோ. ரஹபல்லாஹு பினூரிஹிம், அல்லாஹ்வுடைய பார்வையை எடுத்து சென்றான், பறித்து சென்றான். அப்ப ரஹப எதாவது செல்தல், போகுதல் அப்படின்னு அர்த்தம். 37 தடவை வருது. அடுத்து கதஅ, கதஅ ஃபதஹ பேட்டர்ன் அப்படின்னா போதும் உங்களுக்கு. அதுவே ஒரு கீ தான். அது 10வதுக்கு நம்ம ஃபுல் கீ பிராக்டிஸ் பண்றோம். கதஅ யக்தஉ, கதஅ யக்தஉ துண்டித்தல், யக்தஅ யக்தஅ காத்திஉன் மக்தூஉன் கத்உன் அவ துண்டித்தல். சரிங்களா? காத்திஉர் ரஹம் உறவை துண்டிப்பவன் என்று ஹதீஸ்ல ரசூல் சொல்லுவோம். காத்திஉர் ரஹம் உறவை துண்டிக்க கூடியவன். ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து பாருங்க, இந்த ஃபதஹ பேட்டர்ன்ல மாஷாஅல்லாஹ் முக்கியமான இந்த 6 வினை சொற்களை நம்ம பார்த்தோம். ஃபதஹோட இடத்துல இந்த 6ஐயும் கொண்டு வந்து வைக்கிறோம். ஃபதஹ ஒண்ணுதான், இந்த 6 ஒண்ணுதான். ஃபதஹ என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வருதோ அதே மாற்றங்கள் அதை கொண்டு வரும். என்ன ஒரே ஒரு எக்ஸெப்ஷன், மஸ்தர் அப்படிங்கும் போது அது மாறிடும். சரிங்களா? அதுக்குன்னு ஒரு யூனிக் மஸ்தர்ஸ் இருக்கும். சில நேரங்களில் சில மஸ்தர்ஸ் ஒன்றுபட இருக்கலாம். ஆனா மஸ்தர் விஷயத்துல மட்டும் நம்ம அதுல ஒற்றுமையை பார்க்க முடியாது. எனிவே மாஷா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய கிருபையில 535 தடவைகள் வரக்கூடிய 6 வினைச்சொற்களை பார்த்தோம். இந்த 6, இந்த 6 ஃபதஹ, ஃபஅல, ஜஅல, கதஅ, ذهب, கதஅ, இந்த 6 வினைச்சொற்கள் 535 தடவைகள் குர்ஆன்ல திரும்ப திரும்ப வர்றதுனால மாதியிலையும் முதாரிலையும் அம்ராக, ஃபாயிலாக, மஃபூலாக, மஸ்தராக ஏதோ ஒரு அமைப்புல டெரிவேஷன்ஸ்ல வருது. அதை மாஷாஅல்லாஹ் we have learned clearly மாஷாஅல்லாஹ் by the wish of Allah, அல்லாஹ்வுடைய கிருபையில. சரிங்களா? இந்த இவ்வகை வினைச்சொற்கள் 130 உள்ளது. 6 படிச்சிருக்கோம்ல. இந்த வினைச்சொற்கள் ஃபஅல, யஃபஅலு பேட்டர்ன், ஃபதஹ, யஃப்தஹு பேட்டர்ன்ல இது மாதிரி இன்னும் எவ்வளவு இருக்குன்னா 6 படிச்சிருக்கோம். 130 இருக்கு. அப்ப 130ல 6 படிச்சிருக்கோம், இன்னும் 124 இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? ஆக மொத்தம் இந்த 130 இந்த வகையான வினைச்சொற்கள், இந்த பேட்டர்ன் வினைச்சொற்கள் ஞாபகம் வச்சிருக்கு. இந்த செக்ஷன், இந்த பேட்டர்ன், இந்த அமைப்பு, இந்த ஷக்கில், இந்த வசன், எப்படி வேணாலும் சொல்லலாம், இந்த ஸ்டைல். ஓகேங்களா? அது குர்ஆன்ல 1500 தடவைகள் வருது. ஓகே, 1500 தடவைகள் வரக்கூடிய வினைச்சொற்களாக அது இருக்கு மாஷாஅல்லாஹ். வெளிவைகள் அனைத்தும் ஃபதஹ வகை தான். சரிங்களா? அதாவது 130 அமைப்புல இருக்கிறது எல்லாமே ஃபதஹ பத்தி தான் பேசுறோம். அடுத்து நஸர பத்தி மத்ததுல பத்தி அடுத்து பேசுவோம். ஃபதஹ மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஃபதஹ, யஃப்தஹு, இஃப்தஹ், ஃபாத்திஹுன், மஃப்தூன், ஃபத்ஹுன் இப்படிங்கிற இந்த அமைப்பு, இந்த ஸ்டைல், இந்த ஸ்ட்ரக்சர், இந்த வசன், இந்த ஷக்கில், இந்த ஃபார்ம், இந்த அமைப்புல அல் குர்ஆன்ல 130 வினைச்சொற்கள் இருக்கு. ஃபதஹங்கிறது ஒண்ணு, கதங்கிறது ஒண்ணு, இப்படி 130 இருக்கு. அது எத்தனை தடவை திரும்ப திரும்ப வருது? 1500 தடவைகள் திரும்ப திரும்ப வருது. சரிங்களா? எனவே இவைகளை நல்ல தெளிவான முறையில நம்ம என்ன செய்யணும், தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டதை நம்ம என்ன பண்ணணும், கிளியரா மைண்ட்ல பதிவு செய்யணும். அப்பதான் 130ஐயும் கற்க முடியும். 130ஐ கொண்டு 1500 பிடிக்க முடியும். இப்ப படிச்ச இந்த அமைப்பை வந்து கொஞ்சம் ஸ்போக்கன் அரபி கூட என்ன செய்ய போறோம், ஸ்ட்ராங் பில்ட் பண்ண போறோம். ஓகேங்களா? உதாரணத்துக்கு உங்களை பார்த்து கேட்பேன், ஹல் ஃபதஹ்த, டிட் யூ ஓபன்? ஹல் ஃபதஹ்தன்னு கேட்கும்போது என்ன சொல்லணும்? நஅம் ஃபதஹ்த சொல்லுவீங்களா? நஅம் ஃபதஹ்து சொல்லுவீங்க. ஆஸ் a answerer நீங்க ஒன்னு சொல்லும்போது from your side நீங்க சொல்லணும். அப்ப நஅம் ஃபதஹ்து, யா ஐ ஓபன்ட். ஃபைன். ஹல் ஃபதஹ்தும்? நஅம் ஃபதஹ்னா, திறந்தோம். ஹல் தஃப்தஹு பிரசன்ட் டென்ஸ். ஹல் ஃபதஹ்த பாஸ்ட் டென்ஸ்ல கேட்டேன் கீழ. இப்ப பிரசன்ட் டென்ஸ்ல கேக்குறேன். ஹல் தஃப்தஹு, do you open, will you open எல்லா அர்த்தமும் எடுத்துக்கலாம். நீ திறப்பாயா? என்ன திறப்பாயா? வாயை திறப்பாயா? பதில் சொல்லணும்ல. அப்ப என்ன சொல்லுவீங்க? அதெல்லாம் திறப்பேன். நஅம் அஃப்தஹு, யா ஐ வில் ஓபன், இல்ல ஐ ஓபன் எல்லாம் எடுத்துக்கலாம். ஹல் தஃப்தஹூன, நீங்கள் திறப்பீர்களா? நஅம் நஃப்தஹு, we will open சொல்லுவீங்க. அப்புறம் நான் அம்ரு சொல்றேன் உங்களை பார்த்து. சரிங்களா? பாஸ்ட் டென்ஸ்ல கேட்டேன், பிரசன்ட் டென்ஸ்ல கேட்கிறேன். இன்னும் கொஞ்சம் இப்ப உரிமை எடுத்து உங்களுக்கு ஒரு கட்டளை போட போறேன். இஃப்தஹ் அப்படின்னா நீங்க உஸ்தாதுக்கு என்ன செய்யணும், மரியாதை கொடுத்த வண்ணமா என்ன சொல்லணும், திற அப்படின்னா திறக்கிற உஸ்தாது சொல்லணும். அதான் நல்ல மாணவர்கள் அழகு. அந்த அடிப்படை என்ன சொல்ல போறீங்க? அஃப்தஹு. ஓகே, ஐ ஓபன். அஃப்தஹு, இஃப்தஹு, நஃப்தஹு. மாஷாஅல்லாஹ். பாருங்க, ஹல் வரும்போது கேள்விக்குறி, क्वेश्चन மார்க். அது இம்பெரேட்டிவ் வரும்போது ஆச்சரியக்குறி, சரிங்களா, எக்ஸ்க்ளமேட்டரி நம்ம பயன்படுத்துறோம். ஏன்னா அது கட்டளை வாக்கி. அடுத்து ஹல் ஜஅல்த, நீ ஆக்கினாயா? ஆக்கினாய் அப்படிங்கிற டிரான்ஸ்லேஷன் தான் பிரதானமான தமிழ்ல நம்ம சொல்லுவோம். சரிங்களா? இங்கிலீஷ்ல சொல்லலாம் ஹி மேட் அப்படின்னு சொல்லுவோம். ஆக்குறது அப்படின்னா சோர் ஆக்குறது, அந்த மாதிரி ஆக்குதல் இல்ல, ஒரு விஷயத்தை உருவாக்குதல், இந்த செயலை செய்தல், அந்த மாதிரி. சரிங்களா? ஏற்படுத்துதல், ஆக்கினான், உண்டாக்கினான், இந்த மாதிரி எல்லா மீனிங்மே அதுக்கு பொருந்தும். ஓகேங்களா? மேக்கிங், ஹி மேட். ஹல் ஜஅல்த? நஅம் ஜஅல்து, நான் ஆக்கினேன். ஹல் ஜஅல்தும்? நஅம் ஜஅல்னா. ஹல் தஜஅலு? பிரசன்ட் டென்ஸ். ஹல் தஜஅலு, நீ ஆக்குகிறாயா?
நாம் அஜஅலு ஹல் தஜஅலூன நீங்கள் ஆக்குகிறீர்களா நாம் நஜஅலு அப்புறம் கட்டளை இஜஅல் அஜஅலு நீங்க அஜஅல் அப்படினு எதுகைக்கு மோனியா சொல்லிர கூடாது அம்ருக்கு தான் சுக்கூன் ஃபெயில் முதாரி பொறுத்த வரைக்கும் தம்மா இடத்துல தம்மா தான் அஜஅலு அது கிளியரா சொல்லுங்க எப்பவுமே ஓகே இஜஅலு ஆக்குங்கள் நஜஅலு ஆக்குறோம் அடுத்து ஃபஅல்ல கேக்குற ஹல் ஃபஅல்த நாம் ஃபஅல்து ஹல் ஃபஅல்தும் நாம் ஃபஅல்னா மாஷாஅல்லாஹ் ஹல் தஃஅலு பிரசன்ட் நீ செய்கிறாயா நாம் அஃஅலு வெரி குட் ஹல் தஃஅலூன நாம் நஃஅலு இஃஅல் செய் அதாவது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்கல்ல கனவு கண்டவன அறுக்க போறேன்றதுக்கு அப்ப இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க நீங்க கனவுல உங்களுக்கு என்ன சொல்லப்பட்டதோ செய்யுங்க இஃஅல் மா துமர் உமக்கு ஏவப்பட்டதை நீர் செய்வீராக நான் நல்ல பிள்ளையா வந்து படுத்துக்கிறேன் அருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்ப இஃஅல் செய்வீராக அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க அஃஅலு செய்றம்மா அப்படின்னா அப்ப இஃஅலு செய்யுங்கள் நஃஅலு செய்கிறோம் அடுத்தவங்களை பார்த்து ஹதாங்கிற பேட்டர்ன்ல கேள்வி கேட்க போறேன் ஹதா யஹ்தவுனா மோசடி செய்தல் ஏமாற்றுதல் ட்ரெச்சரி இந்த மீனிங்ல உள்ள சரிங்களா ஹல் ஹதாஇத இது வந்து மோசடி செஞ்சாயா அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல பொருள் உள்ளது கிடையாது அதனால கேட்டாலும் நீங்க கோவப்பட்டுருவீங்க அதனால என்ன பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க செய்யல நீங்க இல்ல குற்றவாளி அதனால இல்ல நான் செய்யலன்னு சொல்லுங்க மா ஹதாஇது நான் செய்யவில்லை ஐ டிட் நாட் ஓகேங்களா மா ஹதாஅத்து அப்போ மா அப்படிங்கிறது ஃபெயில் மாதிக்கு முன்னாடி மாவை வச்சு நம்ம இல்லைங்கிற மீனிங் டிட் நாட் நம்ம இங்கிலீஷ்ல சொல்றோம் செய்யவில்லைன்னு நம்ம தமிழ சொல்றோம் அதுக்கு அரபியில வந்து மா என்பது வரும் அதுக்கு ஒரு சின்ன க்ளூ உங்களுக்கு சொல்றேன் மா அக்னா சொல்ல லஹப்ல வருதுல அக்னா என்றால் பலன் அளித்தது மா அக்னா பலன் அளிக்கவில்லை மா அக்னா அன்ஹு மாலுஹு அவனது செல்வம் அவனுக்கு பலன் அளிக்கவில்லை அப்ப இல்லைங்கிற மீனிங்க்கு மா பயன்படுத்துறது அரபியில இருக்கக்கூடிய ஒரு பிரயோகம் அந்த அடிப்படையில் ஹல் ஹதாஅத்தான் கேட்டா டக்குன்னு கோபப்பட்டுறாம நீங்க என்ன செய்யணும் சாஃப்டா மா ஹதாஇது யாரை பார்த்து கேட்டீங்க அப்படின்னு சொல்லி நீங்க ஹல் ஹதாஇதும் மா ஹதாஇனா பிரசன்ட் டென்ஸ்ல கேக்குறேன் சரிங்களா ஹல் தஹ்தஉ முன்னாடி செய்யல இப்ப செய்றீங்களா அப்படின்னு கேக்குறேன் சரிங்களா ஒரு கேள்விக்காக கேக்குறேன் ஹல் தஹ்தஉ இப்ப நீங்க எது மோசடி செய்றீங்களா அப்படிங்கும் போது அப்போ நீங்க கூலா தான் ஆன்சர் பண்ணணும் ஆனா பிரசன்ட் டென்ஸ்ல ஆன்சர் பண்ணும்போது present tense ஒரு விஷயத்தை இல்ல நெகட்டிவா நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணும்போது we have to use la instead of ma la யூஸ் பண்ணனும் la akhda'u நீங்க சொல்லுங்க சரிங்க la akhda'u இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சிம்பிளா சொல்றதா qul ya ayyuhal kafirun சொல்லும் பொழுது la a'budu ma ta'budun சொல்லி ஒரு மூமின் வந்து காஃபிட்ட சொல்லணும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த முக்கது முஷ்ரிக் சொல்றாங்க அப்ப la a'budu I do not worship ma ta'budun what you worship இப்ப லா அஅபுது நான் வணங்கவில்லை நான் வணங்க மாட்டேன் நான் வணங்க போவதில்லை அப்படிங்கிற மீனிங் வரும் அப்ப லா என்பது முதாரிக்கு மா என்பது மாதிக்கு இது இப்பதான் கன்ஃபியூஸ் ஆயிருமே என்ன க்ளூ வேணும் மாதிங்கிறது மால ஆரம்பிக்கிறனால மாக்கு தான் அதுக்கு முன்னாடி மா வரும் மாதி நீங்க இல்லைன்னு சொல்றதா இருந்தா மாக்கு மாதி முதாரிக்கு லா யூஸ் பண்ணி சரி ஹைர் லா அஹ்தஉ ஹல் தஹ்தஊன நீங்கள் மோசடி செய்கிறீர்களா ஒரு முறை என்ன சொல்லுவீங்க லா நஹ்தஉ நாங்களாம் மோசடி செய்ய மாட்டோம் அப்புறம் நான் இப்போ உங்களை பார்த்து ஒரு கட்டளையாவே சொல்றேன் சரிங்களா லா தஹ்த மோசடி செய்யாதே இதைத்தானே நாங்க சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க இருந்தாலும் ஒரு பிராக்டிஸ்க்காக லா தஹ்த மோசடி செய்யாதே அப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க லா அஹ்தஉ மோசடி செய்ய மாட்டேன் தான் சொன்னாலும் சொல்லாட்டியாலும் லா தஹ்தஉ மோசடி செய்யாதீர்கள் இந்த இடத்துல நான் கட்டளையை பார்த்து இஹ்தான்னு சொல்ல முடியாதுல்ல ஆனால் நஹி யூஸ் பண்றேன் அப்புறம் என்ன உஸ்தாதுன்னு கேட்டுருவீங்கல்ல அதனால நஹிலே கேட்கிறேன் லா தஹ்தஉ மோசடி செய்யாதீர்கள் லா தஹ்தஉ லா நஹ்தஉ பாருங்க ஹல் தஹ்தஉன் பிரசன்ட் டென்ஸ்ல கேட்கும்போது லா அஹ்தஉங்கிற ஆன்சர் தான் நீங்க பண்ணீங்கன்னா மோசடி செய்யல இல்ல செய்ய மாட்டேன் அப்படின்ட்டு அதே மாதிரி கட்டளையா சொன்னாலும் அதே ஆன்சர் தான் நீங்க பண்ணுவீங்க மோசடி செய்யறாயா கேட்கும்போது மோசடி செய்ய மாட்டேன்னு தான் சொல்லுவீங்க மோசடி செய்யாதுன்னு சொல்லும் போது மோசடி செய்ய மாட்டேன்னு தான் சொல்லுவீங்க ஸோ ஒரு ஆன்சர் வில் பி த சேம் அதனால சேம் தான் வருது அதுதான் யதார்த்தம் அப்படிதானே சரி இப்ப தஹப வச்சு சரிங்களா ரொம்ப நேரம் எடுக்க வேணாம் டக் டக்னு சொல்லுவோம் சரி ஹல் தஹப்த போனாயா நான் தஹப்து ஹல் தஹப்தும் சென்றீர்களா டிட் யூ கோ நாம் தஹப்னா போனோம் ஹல் தத்ஹபு நீ போகிறாயா நாம் அத்ஹபு நான் போறேன் பள்ளிவாசலுக்கு போறது அந்த மாதிரி எடுத்துக்கிறேன் ஹல் தத்ஹபு நீங்கள் பள்ளிக்கு செல்வீர்களா நாம் நத்ஹபு அதுக்கப்புறம் சொல்றேன் இத்ஹபான்னு சொல்லிட்டாங்க நேரம் ஆயிடுச்சு இத்ஹப் அப்படின்னு சொல்றேன் நல்ல பிள்ளை என்ன சொல்லணும் அத்ஹபு போறேன் இத்ஹபு செல்லுங்கள் நத்ஹபு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சட்டையை கொடுத்து தன்னோட சகோதரர்களை அனுப்பி வச்சாங்க இதை போய் அத்தாவுடைய முகத்துல போடுங்க எர்த்தத்த பசீரான்னு சொல்லுவோம் இத்ஹபு பி கமீசி ஹாதா எனவே இந்த சட்டையை எடுத்து செல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரிங்களா அப்ப கட்டளை அல்ஹம்துலில்லாஹ் அடுத்து கேட்க போற ஹல் கதாயித துண்டித்தல் சரிங்களா துண்டித்தல்ங்கிறது நல்ல விஷயத்துக்கும் பயன்படுத்தலாம் நெகட்டிவான கெட்ட விஷயத்துக்கு பயன்படுத்தலாம் ரெண்டுக்குமே உள்ளதுதான் பொதுவாக நம்ம கட் பண்றது பீஸ் பண்றதுக்குமே கத்தாங்கிறது வரும் ஆனா பெரும்பாலும் உறவை துண்டித்தல் ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து நம்ம பாதிப்பு ஏற்படுத்துறது சொல்றதுனால கொஞ்சம் இது நெகட்டிவான ஒரு அப்பியரன்ஸ்ல இது இருக்கிறனால லெட் வி டேக் இட் ஆஸ் அ நெகட்டிவ் இந்த இடத்துல சோ அதனால நீங்க என்ன ஆன்சர் பண்ண போறீங்க நான் துண்டிக்கல என்னத்தையும் நீங்க கேட்க வரீங்க எதையுமே நான் துண்டிக்கலன்னு சைடுல நீங்க ஆன்சர் பண்ண போறீங்க ஹல் கதாஅத மா கதாஅது ஐ டிட் நாட் கட்
ஓகேங்களா? ஹல் கதஅதும் துண்டித்தீர்களா? மா கதஅனா. ஹல் தக்தஉ நீ துண்டிக்கிறாயா? லா அக்தஉ. ஹல் தக்தஉன? லா நக்தஉ. அடுத்து சொல்றேன், நான் உங்களை துண்டிக்க சொல்ல மாட்டேன். சரிங்களா? லா தக்தஅ அப்படின்னு சொல்லுவேன். சேம் ஆன்சர் தான் பண்ணீங்க. லா அக்தஉ, லா தக்தஉ, லா நக்தஉ. அல்லாஹ் குர்ஆன்ல திருடர்களை பத்தி பேசும்பொழுது ஃபக்தஉ வெட்டுங்கள், துண்டியுங்கள், ஐதீஹுமா திருடர்களுடைய கரங்களை என்று நம்ம சொல்றேன். அதுல வரக்கூடிய வார்த்தை தான் துண்டித்தல். அதுல கொஞ்சம் பயமா இருந்தானே இருக்கு, அதனால இதை நம்ம வேணான்னு எடுத்து. சரி, மாஷா அல்லாஹ் இந்த 6 வினை சொற்களை ஸ்ட்ராங்கா பில்ட் பண்ணிருக்கோம் அல்லாஹ்வுடைய கிருபையில கான்வர்சேஷன்ஸோட. இதை நீங்க நல்ல முறையில் நீங்க ஆன்சர் பண்ணி மௌனமா அப்படியே வாட்ச் பண்ணிருந்தோம் அப்படின்னு சொன்னா அது நம்மளுடைய சிந்தனையில எவ்வளவு நாளைக்கு நிற்கும் தெரியாது. நீங்களும் சேர்ந்து ரெஸ்பாண்ட் பண்ணிருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்துல கண்டிப்பா இது நம்மளுக்கு நல்ல முறையில் நிலவு நிற்கும். எப்பவுமே கூடவே சேர்ந்து எப்பவுமே பேசுங்க. இன்ஷா அல்லாஹ் நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. இது நம்மளுக்கு மாஷா அல்லாஹ் குர்ஆன்ல பல இடங்களை திரும்ப வரக்கூடிய அமைப்பாக இருக்கு. இது நல்லா பதிவு செய்யறதுக்கான பாக்கியத்தை எல்லாம் நமக்கு தந்து அருள் புரிய வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். இன்ஷா அல்லாஹ் நீங்க என்ன செய்றீங்க அப்படின்னு சொன்னா இதெல்லாம் ஃபில் அப் பண்ணுங்க. சரிங்களா? ஃபதஹ, ஜஅல, ஃபஅல, அதாவது மஸ்தர் கொடுத்துருக்காங்க. இங்க மஸ்தர்ங்கிறது நம்ம கண்டுபிடிக்க முடியாத மஸ்தர்ஸையும் கொடுத்துட்டாங்க. அதனால இதை நீங்க ஃபில் அப் பண்ணி எழுதுங்க இன்ஷா அல்லாஹ். சரிங்களா? கைப்பட நம்ம எழுதுறது அப்படிங்கிறது நம்மளுடைய சிந்தனையில முதல்ல உட்காரும். அல்லது அல்லம பில் கலம், பேனாவை எடுத்து எழுதுகோள் எடுத்து நம்ம எழுதும் பொழுது பதிவது அது புத்தகத்தில் இருந்தாலும் அதோட சைமல்டேனியஸ்லி பதிவது நம்ம சிந்தனையிலும் அது இருக்கும். இன்ஷா அல்லாஹ் வீட்டு பாடங்கள் ஹோம்ஒர்க்ஸ் இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் இன்ஷா அல்லாஹ் நேரத்தை ஒதுக்கி செய்யுங்க. அதுல ஒரு நிச்சயமா அல்லாஹ்வுடைய உதவியும் பரக்காவும் இருக்கு. சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.